ஹலோ ஆல்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய் வத்தல் வச்சு நல்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் வத்த குழம்புங்க. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி, தேங்காய் எதுவும் சேர்க்காம ரொம்ப குயிக்கா, அதே நேரத்தில நல்ல டேஸ்ட்டான கத்திரிக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மழை காலத்துக்கு ஏத்த நல்ல ஒரு அருமையான குழம்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் வத்த குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கத்திரிக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிப்பு பொருள் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கட்டும். இவங்க கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இவங்க கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே சுருள சுருள வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டோட நிறம் நல்லா மாறி வந்த பிறகு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இவங்களை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை இப்போ பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லாவே ஊறி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஊறின பிறகு கத்திரிக்காயை வந்து வாஷ் பண்ணக்கூடாதுங்க. தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு நம்ம வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதன் பிறகு வெந்நீரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கத்திரிக்காயை வந்து இந்த வதங்கியிருக்க மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை சேர்த்து மசாலா கூடயே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ இதுக்கு புளி கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குதுங்க. நம்ம கத்திரிக்காயும் நல்லா மசாலாவோடு சேர்த்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தக்காளி எல்லாம் சேர்க்கலை, ஒன்லி புளி தான். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு லெமன் சைஸ் அளவு உள்ள புளினா கரெக்டாக இருக்குங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம புளி ஊற வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வத்த குழம்புக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்க்குறதுனால அந்த புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான நம்மளோட வத்த குழம்பு ரெடிங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். காய்கறி எதுவும் தேவையில்லை. அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இந்த மழை காலத்துக்கு சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாங்க. அதுக்குள்ளேயுமே ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப எளிமையானது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல ரெய்னி சீசன், அதுக்கப்புறம் வீட்டில் எதுவும் காய்கறி இல்லை, ரொம்ப குயிக்காக ஏதாவது குழம்பு வைக்கணும் அவசரமான கண்டிப்பாக நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த கத்திரிக்காய் வத்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.